அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் போலீசார் மீது புலம்பெயர் தொழிலாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இதற்கு என்ன காரணம், விரிவா சொல்லுங்க. காட்டுப்பள்ளி பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் போலீசார் மீது கல்வீசி தாக்கியதில் 50 காவல்துறையினர் காயமடைந்திருப்பதாகவும் 4 செய்தியாளர்கள் காயமடைந்திருப்பதாகவும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 50 வடமாநில தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயந்திரக்கூடிய LNT கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமர் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்றிரவு அங்குள்ள வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் குடியிருப்பில் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி கீழே விழுந்திருக்கிறார். அவர் நீட்டு ஆங்கில மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு சாந்தி மருத்துவமனையில் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வடமாநில தொழிலாளர் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டார்கள். திடீரென அந்த வடமாநில தொழிலாளர்கள் காவல்துறையை நோக்கி கற்களை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற காவல்துறையினர் அந்த தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது உடன்பாடு ஏற்படாததால அவர்கள் கற்களை வீசி தாக்கியிருக்கிறார்கள். தொழிற்சாலைகள் மறைந்த இடத்தில் இருந்து காவல்துறையினர் நோக்கி கற்களை வீசியிருக்கிறார்கள். இதில் காவல்துறையினர் மீது கற்கள் வீசப்பட்டதில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்ததாகவும் 20 காவல்துறையினருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிலுக்கு வடமாநில இளைஞர்கள் மீது காவல்துறையினரும் தடியடி நடத்தி அவர்களை கலைக்கும் நடவடிக்கை ஈடுபட்டார்கள். தொடர்ந்து கண்ணீர் குண்டு வீச்சும் சம்பவமும் நடைபெற்றது. இதனால இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. வடமாநிலத்தில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் மறைந்திருந்து காவலர் மீது கற்களை தொடர்ந்து எரிந்து தாக்குதல் ஈடுபட்டதனால அவர்கள் கட்டுப்படுத்தும் விதமாக கண்ணீர் புகை குண்டுவீச்சுகளும் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் காயமடைந்த தொழிலாளர்களும் காவல்துறையினரும் மருத்துவமனையில் சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் 4 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளும் அந்த சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். இதனால ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக அந்த தொழிலாளியின் உடலை இங்கே கொண்டு வந்து தங்களுக்கு உரிய இழப்பீடு தரும் வரை அந்த உடலை கொண்டு செல்ல மாட்டோம் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.